கருணக்கிழங்கு சீசன் முடிய போகுதுங்க. இந்த சீசன் டயத்தில் தான் கிடைக்கும். கிடைக்கும்போது இந்த மாதிரி புளிக்குழம்பு, சாம்பார், அப்புறமா பச்சடி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு சாப்பிட்றது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தட்டு சோறு கூட சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கருணக்கிழங்கு குழம்பு வந்து சாம்பாரும் வச்சு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். கருணக்கிழங்குல வந்து சாம்பார் நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் வந்து. மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க கருணக்கிழங்கு வந்து. இதில் இருக்க மருத்துவ குணம் வந்து யாருக்குமே தெரியாது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு கருணக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறாங்க. புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்னொரு சேனல், அம்மா மகள் சேனல் இருக்குது, அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பாரும் வைக்கலாம். நீங்கள் மசியல் மாதிரி பண்ணலாங்க. மசியல் மாதிரி பண்ணி நம்ம பச்சடின்னு சொல்லுவாங்க, அதை கருணக்கிழங்கு பச்சடின்னு சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லது. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மூலவேதிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த கிழங்கு வந்து. நல்ல பழைய கிழங்கா எடுத்துக்கோங்க. எடுத்து அவிச்சு நம்ம புளிக்குழம்பு வைக்கணும். அதில் எனக்கு மசியல் பண்ணி சாப்பிடுங்க. மூலம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா கேட்குங்க. நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது இந்த கிழங்குல வந்து. கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. கருணக்கிழங்கு வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுக்கணுங்க. நல்லா குழைய வேகணும். வெந்தால் தான் ஊறல் இருக்காது உங்களுக்கு. அதுவும் பழைய கிழங்கா இருக்கணும். பழைய கிழங்கா இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ சீசன் முடிய போகிற டைம் தான் பழைய கிழங்கு தான் வருங்க. அதனால் வாங்கி வச்சு சாப்பிடுங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விடுங்க. நல்லா குழஞ்சி வந்துடுங்க. நல்லா குழையிலன்னைக்கே உங்களுக்கு வந்து நாக்கில் ஊறல் எடுக்கும். இந்த கிழங்கு வந்து புளி கொஞ்சம் அதிகமாக கரைக்கணும் அந்த குழம்புக்கு. 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக வச்சு எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் ஆறட்டும். இப்போ புளிக்குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிடலாங்க. ஒரு மிக்சி சாரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. அப்புறமா மிளகு ஜீரகங்க. மிளகும் ஜீரகமும் போட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகுங்க. மிளகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் குழம்பு மிளகா போடதா இருந்தாக்கா இங்கே இதெல்லாம் தேவையில்லை. மிளகு ஜீரகம் நம்ம அதில் எல்லாமே போட்டிருப்போம். நான் தனி வரமல்லியில் தான் போட்டு பண்ண போகிறேன். வரமிளகா வரமல்லியில் போட்டு அதனால் ஜீரகம் மிளகுலாம் சேர்த்துருக்கேன். தேங்காய் ஒரு பாதி மொரியில் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் குழம்புல வந்து பூண்டு உரிச்சு போடலைன்னா இதில் போட்டு அரைச்சிருங்க. 4-5 பல் பூண்டை போட்டு அரைச்சிருங்க. தாளிசத்தில் வந்து பூண்டு போடதா இருந்தால் இதில் போடாண்டாங்க. தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சுங்க. நல்லெண்ணெயில் பண்ணுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு. இப்போ நல்லா கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்காங்க. வெந்தயம் போடுங்க, கொஞ்சம் மணமாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடலாங்க. பூண்டு ஒரு முழு பூண்டை உரிச்சு போட்டிருக்கேன். பூண்டெல்லாம் அப்பப்போ சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க. வாயு தொல்லை வராது. நமக்கு வாயு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பூண்டை போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நம்ம வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம்.
ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மிளகாயோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு தக்காளி, பெரிய தக்காளிங்க, நல்லா பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. வந்து நம்ம வரமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வரமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூளோட பச்சை வாடையெல்லாம் போட்டு நம்ம புளி கரைசலை ஊற்றிடலாங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வைக்கிற குழம்புக்கு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். ஏன்னா கருணக்கிழங்கு வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் ஊறல் எடுக்காது. அதனால் கொஞ்சம் புளி அதிகமாகவே கரைக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி சார கழுவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கருணக்கிழங்கு போடும்போது கொஞ்சம் திக்காகும். குழம்பு நல்லா அவிஞ்சிருச்சுன்னா கருணக்கிழங்கு கொஞ்சம் திக்காகும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு. மஞ்சள் தூளும் நம்ம உப்பும் ஆட் பண்ணணும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு குழம்புக்கு தந்தடி போட்டுக்கோங்க. நான் வைக்கிற குழம்புக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம கிழங்க உரிச்சு போட்டுக்கலாம். சூப்பரான கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. கொஞ்சம் கொதிக்கிட்டோம். மூடியெல்லாம் வைக்க வேண்டாம். மூடி வச்சேன்னா பொங்கி சாடிடும். தேங்காய் போட்டுக்கனால நல்லா கொதிக்கிட்டுங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்குதுங்க. தக்கான்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம அப்படியே கருணக்கிழங்கை இறக்கிடலாம். ரேசை கிண்டி கொடுத்து நம்ம கொதிக்க விட்டுக்கிடலாங்க. கருணக்கிழங்கு வந்து நல்லா குழஞ்சிருச்சு. அதனால் குழம்பு வந்து இன்னும் திக்காகும். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கையிலே எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். குழம்பு வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை தூக்கிட்டு எம்மியான கருணக்கிழங்கு புளிக்குழம்புங்க. புளிக்குழம்புன்னு சொல்லலாம், கார குழம்புன்னு சொல்லலாம். இது அப்படியே வேற ஒரு கடாயில் மாற்றிக்கிடலாங்க. குழம்பு வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. சுவையாட்டு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடிங்க. புளிக்குழம்புன்னு சொல்லலாம், கார குழம்புன்னு சொல்லலாம். டேஸ்டியாட்டு வச்சாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.